2. உணவு பாதுகாப்பு. உணவுப் பொருள்களை நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பதே உணவை பாதுகாத்தல் எனப்படும். சரியான முறையில் சமைக்கப்படாத, பாதுகாக்கப்படாத அல்லது கையாளப்படாத உணவுப் பொருள்கள் கெட்டுப்போகின்றன. உணவுப் பொருள்கள் கெட்டுப்போவதை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் அவற்றை பாதுகாப்பாக வைப்பதற்கும் பல வழிமுறைகள் உள்ளன. உணவுப் பொருள்களை பாதுகாக்கும் முறைகள். அதிகமான முயற்சி மற்றும் கடின உழைப்பிற்குப் பின் உணவுப் பொருள்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆனால் இன்றைய நாட்களில் உணவு உற்பத்தி மற்றும் விளைச்சல் ஆகிய இரண்டுமே குறைந்து வருகின்றன. உலகின் பல பகுதிகளில் மக்கள் உணவின்றி இன்னலடைகின்றனர். எனவே நாம் உணவை பாதுகாத்து அவற்றைச் சேமித்து வைக்க வேண்டும். உணவை பாதுகாக்கும் முறைகள் சில கீழே தரப்பட்டுள்ளன. உலர வைத்தல். இது உணவுப் பொருள்களை சூரிய ஒளியில் உலர வைப்பதன் மூலம் அவற்றில் உள்ள நீரை முற்றிலுமாக நீக்கும் முறையாகும். எடுத்துக்காட்டு: தானியங்கள் உப்பிடல். உப்பிடல் என்பது உணவுப் பொருள்களில் உள்ள நீரை அகற்றுவதற்காக அவற்றுடன் உப்பு சேர்க்கும் முறையாகும். எடுத்துக்காட்டு: மீன், ஊறுகாய். சர்க்கரை சேர்த்தல். இம்முறையில் சர்க்கரை உணவுப் பொருள்களுடன் சேர்க்கப்படுகிறது. அது உணவில் உள்ள நீரில் கரைந்து அவை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறது.
எடுத்துக்காட்டு: பழக்கூழ், பழரசம். உறைய வைத்தல். இம்முறையின் மூலம் உணவுப் பொருள்களின் மீது நடைபெறும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சி மற்றும் நொதிகளின் செயல்பாடு ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாம். எடுத்துக்காட்டு: பழங்கள், காய்கறிகள். கொதிக்க வைத்தல். இம்முறையானது உணவுப் பொருள்களில் உள்ள நுண்ணுயிரிகளை அழிக்கின்றது. எடுத்துக்காட்டு: பால், தண்ணீர். டப்பா மற்றும் புட்டிகளில் அடைத்தல். இந்த முறையில் உணவுப் பொருள்கள் காற்றுப்புகாத டப்பா மற்றும் புட்டிகளில் அடைத்து வைக்கப்பட்டு நுண்கிருமிகள் பாதிக்காமல் அவை பாதுகாக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு: பால் பொடி. பாதுகாக்கும் வேதிப்பொருள்களை சேர்த்தல். உணவுப் பொருள்களில் ஏற்படும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுப்பதற்காக சில வேதிப்பொருள்கள் அவற்றுடன் சேர்க்கப்படுகின்றன. உதாரணமாக, சோடியம் பென்சோயேட் பழங்களோடும் சல்பர் டை ஆக்சைடு காய்ந்த பழங்களோடும் வினிகர் ஊறுகாயோடும் சேர்க்கப்படுகின்றது. 2. உணவு பாதுகாப்பின் அவசியம். உணவு உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. ஆனாலும் பருவமழை பெய்யாத காரணத்தால் பல இடங்களில் விவசாயம் கைவிடப்பட்டுள்ளது. அதேவேளை உணவின்றி மக்கள் இன்னலடைகின்றனர். எனவே எக்காரணத்திற்காகவும் உணவை நாம் வீணடிக்கக்கூடாது. உணவு பாதுகாப்பின் அவசியம் பின்வருமாறு. 1.
உணவின் நிறம், சுவை மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பு. மாறாமல் இருக்க. 2. உணவுப் பொருள்கள் ஆண்டு முழுவதும் கிடைக்க. 3. பாக்டீரியா மற்றும் பூஞ்சை போன்ற நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியினைத் தடுக்க. 4. உணவுப் பொருள்கள் வீணாவதைத் தடுக்க. 5. உணவை பாதுகாப்பதன் மூலம் நாம் நமது உடல் நலத்தை பேணுவதோடு உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு உணவளிக்கவும் முடிகிறது.